ஜில்லுன்னு ஒரு காதல் மாதிரி இன்றைக்கி வந்து டக்குன்னு ஒரு சமையல் இல்லையா? டக்குன்னு ஒரு சமையல். அதை என்ன பண்ண போகிறோம்னா பைனாப்பிளில் ரசம், உருளைக்கிழங்குல வறுவல், பொடுத்தோல், அப்புறம் சுண்டக்காய் வத்தல். ஆமாம், டக்குன்னு ஈஸியாக பண்ணிடலாம் 10 மினிட்ஸில். டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஆமாம். இந்த பொறுத்தல் இருக்கு இல்லையா, அது உருளைக்கிழங்கு பொறுத்தல், அதுக்கு வந்து இது என்ன பண்ணுவேன், இப்படி கட் பண்ணியிருக்கேன் க்யூபாக. இது வந்து சும்மா நல்லா வெந்நீர் கொதிக்க வச்சு அதை போட்டு மூடி வச்சுருவேன் 5 மினிட்ஸ். ஓகே, கொஞ்சம் அளவுக்கு வெந்திருக்கும். அப்புறம் அது பொறுத்தல் பண்ணுறது. அது மீன் டைம் வறுத்துக்கிறேன். என்னென்னா இந்த மாதிரி இந்த பெருங்காயம் கட்டி 2 கட்டி பெருங்காயம். ஆமாம், கட்டி பெருங்காயம். அப்புறம் வந்து 1 டீஸ்பூன் வந்து துவரம்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, மிளகா, துளியூண்டு கடுகு, இது எல்லாமே நல்லா வறுத்து எண்ணெயை விட்டு ஸ்பூன் விட்டு வறுத்துட்டுருவேன். வறுத்து பொடி பண்ணிப்பேன். இதை வந்து வெந்நீரில் போட்டு வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு அதான் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்? இந்த ஜலம் வச்சுருக்கேன். நல்லா கொதிக்கும் போது துளியூண்டு உப்பு போட்டு இதை போட்டு மூடி வைப்பேன். ஓகே, ஆயின் இருக்கட்டும். இந்த டயத்தில் இங்கே வந்து 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கு. எனக்கு சொன்னேன் இல்லையா, பெருங்காயம், துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, துளியூண்டு கடுகு, மிளகா எல்லாத்தையும் நல்லா ஒன்றா வறுத்துட்டுருவேன். வறுத்துன்ட்டு பொடி பண்ணணும் இந்த உருளைக்கிழங்குக்கு. இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் எப்போ பார்த்தாலும் மிளகா பொடியே போடாமல் நம்ம மிளகா வத்தல் டப்பா இருக்கு இல்லையா, சப்போஸ் கருவேப்பிலாம் வாங்கிட்டு மிச்சம் எடுத்துன்னு வச்சோங்க, அப்படியே காஞ்சிடும். அது இது வந்து அந்த டப்பாக்குள்ளே போட்டு வச்சோம்னா நம்ம மிளகா எடுத்துக்கும் போது அந்த கருவேப்பிலையே இருக்கும், வாசனையாக இருக்கும். இது வறுத்துக்கிறேன். வறுத்துட்டேன். இந்த ஆறுனதுக்கப்புறம் நான் இது பண்ணுறேன். ஓகே, ஜலம் வச்சுருக்கேன் இல்லையா, அது இவ்வளோ உப்பு போட்டுக்கிறேன். அது எவ்வளோ கிழங்கு வேணுமோ அந்த கிழங்கு அளவுக்கு உப்பு. கொதி வரட்டும். வந்ததுக்கப்புறம் அதை போட்டு 5 மினிட்ஸ் மூடி வைக்கணும். அவ்வளோதானே? நல்லா கொதிக்க கொடுத்தீங்களா? இதை போட்டுட்டு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுவேன். ஆனால் ரொம்ப இது பண்ண வேண்டாம். கடுகு போட்டேன். போட்டு இந்த உருளைக்கிழங்கு இதில் இருந்து இல்லையா, அதை வடிகட்டி வச்சுருக்கேன். அதை அப்படியே போட்டுருவேன். உப்பு வந்து பார்த்துக்கணும். நம்ம வேகும் போது அந்த அந்த வெந்நீரில் போட்ட உப்பு வேணும்னா கொஞ்சம் பொடி உப்பு தூவிக்கலாம். அப்போ கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி அரைக்கும் போது மஞ்சப்பொடி போடலை. மஞ்சப்பொடி போட்டுட்டு அப்படியே வச்சிடுறேன். அது பாட்டு ரோஸ்ட் ஆகிட்டு இருக்கட்டும். ஓகே, பைனாப்பிள் ரசத்துக்கு இந்த பைனாப்பிள் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படி. ஓகே, அதை எவ்வளோ வேணுமோ அதை போட்டுன்ட்டு அப்புறம் வந்து 2 தக்காளி 2 தக்காளியும் போட்டு அதில் நைஸாக அரைச்சிட்டுருவேன். அப்புறம் இதில் வந்து மிளகு ஜீரகம் அரைச்சிட்டுருக்கேன். ஸோ அதையும் போட்டு அரைச்சிட்டுலாம். எல்லாம் ஒன்றா போட்டு நைஸாக அரைச்சிக்கணும். இல்லை தனித்தனியாக அரைச்சிக்கலாம். மிளகு ஜீரகம் வந்து 1 டீஸ்பூன், மிளகு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன். ஆமாம், 1 டீஸ்பூன். இல்லை ரெண்டுமே 1 டீஸ்பூன். மிளகு டீஸ்பூன், கொஞ்சம் ரசப்பொடி இல்லைன்னா சாம்பார் பொடி கூட போட்டுக்கலாம். ஸோ சாம்பார் பொடி ஒரு டீஸ்பூன். ஆமாம், இது எல்லாத்தையும் நல்லா போட்டு நைஸாக அரைச்சிட்டுருவேன். ஓகே, நான் அரைச்ச விழுதை போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் ஜலம் எப்படின்னா இந்த பச்சை வாசனை போடணும். தக்காளி, இந்த பைனாப்பிள், இந்த மிளகு ஜீரகம் அதோட எல்லாம் பச்சை வாசனை போடுறதுக்கும் கொஞ்சம் கொதிக்க வைக்கணும். மஞ்சப்பொடி, புளி வந்து பார்க்கலாம். ரொம்ப வேணும்னா புளிப்பு பிடிக்குன்னா போட்டுக்கலாம். இல்லை புளி இல்லாமல் நல்லாயிருக்கும். நான் துளியூண்டு போடுவேன், சுண்டக்காய் அளவுக்கு போடுறேன். அது உப்பு போட்டு அடுப்பில் வச்சு அந்த பச்சை வாசனை போகணும். ஓகே, ஆக்சுவலி புளி தேவையில்லை, பைனாப்பிள் இல்லைங்கனால. ஆமாம், உப்பு ஒரு நல்ல கொதி வரணும். கொதி வந்து பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பருப்பு கரைச்சி விடுவேன். கொஞ்சோண்டு பருப்பு கரைப்பியா? ஆமாம், பருப்பு அவசியம் இல்லை. வெள்ளிக்கிழமையாக இருக்கு இன்றைக்கி, அதனால் கொஞ்சம் பருப்பு. ஓகே, வெந்திருக்கு உள்ள தொட்டானா. இந்த மாதிரி இறக்க போகிற டயத்தில் கொஞ்சோண்டு ரவை நல்லா கிறிஸ்பியாக முறுமுறுன்னு இருக்குது. அது ரவையும் 1 ஸ்பூன் நெய், நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். நெய் போட்டுட்டு
ஒரு 2 மினிட்ஸ் இந்த இதாக வரைக்கும் ஒரு டிப் கொடுத்தோம்னா ஆறுனா கூட பொறுத்தல் வந்து அதே அந்த கிறிஸ்பினஸ் இருக்கும். அந்த நெய் விட்ட வாசனைக்கு நல்லா இருக்கும். அது ஒரு 2 மினிட்ஸ் வச்சுட்டு இறக்கிடுறேன். இதாகிடுது. வெறும் பருப்பு ஜலம். என்ன பருப்பு? துவரம்பருப்பு. ரசத்துக்கு ஒரு பருப்பு. எவ்வளோ துவரம்பருப்பு? சும்மா ஒரு கைப்பிடி இப்படி எடுத்து வேக வச்சுட்டு போடுறது. அது வந்து வெள்ளிக்கிழமை இன்னைக்கு பப்ளிஷ் பண்ணவே தெரியாது. இப்போ பண்ணுற நாள் வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமைக்கு பருப்பு போடணுன்றதுக்காக கொஞ்சோண்டு போட்டிருக்கேன். பருப்பு இல்லாமல் கூட இந்த ரசம் பண்ணலாம். பைனாப்பிள் இருக்குல்ல, அதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். சும்மா லேசாக வறுத்துட்டு அதில் போட்டோம்னா ரசம் சாப்பிடும்போது கொஞ்சம் பிடிச்சவாளுக்கு பிடிக்கும். வேண்டாம்னா அப்படியே தாளிச்சு கொட்டிடலாம். இந்த சின்ன பசங்களுக்குலாம் கொஞ்சம் இந்த பைனாப்பிள் அந்த கிரன்ச் மாதிரி கடிக்கிறது நல்லா இருக்கும்னா இது மாதிரி வறுத்துட்டு அதில் போடும். வதக்கி போடணும். லேசாக வதக்கிட்டு நெய் தான். நெய் தான். ஓகே. அப்படியே பொங்கின்னு வரும்போது தாளிச்சு கொட்டிடலாம். இப்போ இந்த இது கூட வருது. இப்போ பவுடர் கூட வருது. இந்த பவுடர் வந்து அப்படியே எடுத்து போடலாம். அந்த பீஸில் பொடியா? பொடி. இந்த கடுகு வடிக்கும் போது பெருங்காய பொடி. ஒரே ஒரு மிளகா போட்டிருக்கேன் சும்மா வாசனைக்கு. ஓகே. ஈயச்சம்பில் அன்னாசி பழ ரசம். ஆமாம், பைனாப்பிள் ரசம். நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது அண்ணாச்சின்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன். அது பேர் அண்ணாச்சின்னு சொல்லுவோம். அன்னாசி வந்து அண்ணாச்சின்னு. ஆமாம், அண்ணாச்சி அண்ணாச்சின்னு கேள்விப்பட்டு ஒரு காலத்தில் அந்த சமயத்துலலாம் ஃபோனில் எவனா ஒருத்தன் கேட்டானா அண்ணாச்சி எப்படி வெட்டணும். அவன் ஃபோனில் சொல்லிட்டு இருந்தான். ஃபஸ்ட்டு அண்ணாச்சியோட தலையை வெட்டுனானா, அப்புறம் அண்ணாச்சியோட காலை வெட்டுனானா. அப்போது கிராஸ் டாக்கில் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு அண்ணாச்சியை வெட்டுறாங்கன்னு சொல்லி அந்த லைன் ட்ரேஸ் பண்ணி வீட்டுக்கு போயிட்டாங்களாம். அண்ணாச்சியை வெட்டுறது யாருன்னு அப்படின்னு ஒரு கடி ஜோக் இருக்கும். அப்படியா? ஆமாம். என்ன பேர்? அன்னாசி. அண்ணாச்சின்னு தான் சொல்லுவோம். இது என்ன பொரியல் வந்துட்டா? இறக்கி வைக்கிறேன். வத்தல் வச்சுருக்கோம் இல்லையா, சுண்டக்காய். அது சுண்டக்காய் ஒரு நாளைக்கு மந்தக்கால் வத்தல் நாளைக்கு இப்படி சாப்பிட்டோம்னா ரசம் பண்ணும்போது இந்த வத்தலோ வடாமல் இருந்தால் சூப்பராக இருக்கும். ஆமாம், தேவாமிர்தமாக இருக்கும். தேவாமிர்தம் ஆக்சுவலாக பழக்கணும். அது அந்த சுண்டக்காய் இருக்குல்ல, அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. ஆமாம், சுண்டக்காய் மந்தக்காலையிலலாம் அதெல்லாம் குழந்தைகளுக்கு சின்ன ஒரு வயசு குழந்தையா இருந்தால் கூட பரவாயில்ல. இந்த மாதிரி வறுத்து ஒன்று ஒன்று இப்படியே அந்த கசப்பு அதெல்லாம் உள்ளே போயிட்டுன்னா அதுக்கப்புறம் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஹெல்த்துக்கு வந்து இம்யூனிட்டிக்கு நம்ம வேறு எதுவும் தேடிட்டு போக வேண்டாம். நம்ம சாப்பாடுலேயே இருக்குது. உணவே மருந்து அப்படின்ற மாதிரி மருந்தை எடுத்துக்கணும். அதை என்ஜாய் பண்ணி டேஸ்ட் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு அது குழந்தைலேயே பழக்கணும். இந்த ரசச்சாத்துக்கு இப்படி ஏதாவது பண்ணோம்னா சூப்பராக இருக்கும். சான்ஸ் கிடைக்கும்போது கிளாஸ் எடுத்தேன். உப்பு கொஞ்சோண்டு போட்டால் நல்லாக்கல. உப்பு கொஞ்சம் தூக்கலாம் இருந்தால் நல்லா இருக்கும். கொஞ்சம் போட்டிருக்கேன். சூப்பர். அன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக அப்படி சாப்பிட்றதுக்கு ஆளுக்கு ரெண்டு. ஆமாம், இது வந்து மெடிசனுக்குனால இப்போ இந்த கொரோனா டயத்தில் கண்டிப்பாக இந்த மாதிரி காசு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நல்லா ஹெல்ப் ஆகும். அதான் சொன்னேன், ஜில்லுன்னு ஒரு காதல் மாதிரி டக்குன்னு ஒரு சமையல். ஆமாம், ஹெல்த்தியாகவும் இல்லையா? கரெக்ட். டக்குன்னு ஒரு சமையல் ஆகிடுச்சு. ஆமாம், உருளைக்கிழங்கு போட்ட பொரியல், அப்புறம் வந்து அன்னாசி பழம் போட்டு ரசம், நெய்யில் வறுத்தெடுத்து சுண்டக்காய் வத்தல். ஆமாம், சூப்பர். தேவாமிர்தம் இன்னைக்கு சமையல். ஓகே, தேங்க்யூ. யூ ஆர் ஆசம். தேங்க்யூ.